ஹலோ ஆல், சாட்டர்டே எபிசோட் அப்டேட். இந்த வாரம் வந்து ரொம்ப ஹெவியாக எதிர்பார்த்துருந்தாங்க நிறைய பேர். கமருதீன் பாருக்கு வந்து ரெட் கார்டு, அவங்கள ஷோலேருந்தே வெளியே அனுப்பிடுவாங்க, என்னெல்லாம் டாக்கிங் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ கடைசியில் எபிசோடு பார்த்தா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது எனக்கு. எல்லாரும் பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்து பிக் பாஸ்க்கு வருவாங்க. ஆனால் முதல்ல பிக் பாஸும் ஹாஸ்ட்டும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய பிஆர் பண்ணி கொடுத்துருக்காங்க கமருதீனுக்கும் பாருக்கும். ஆமாங்க, விஜய் சேதுபதியாக சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து உங்களை எல்லாரும் வச்சு செஞ்சது இந்த 2 பேர் தான். அதாவது இந்த 13 பேருக்கும் சேர்ந்து இந்த 2 பேர் தான் வந்து விளையாடிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட பெரிய பிஆர் அவங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள். இப்படி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து 13 vs 2 அப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஷோ வந்து யார் டாமினேட் பண்ணுறாங்க? பார்வதி கமருதீன் டாமினேட் பண்ணுறாங்களா, இல்லை மற்ற எல்லாரும் சேர்ந்து வந்து டாமினேட் பண்ணுறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அவங்க ஒரு வாரம் செஞ்சதில் எதுவுமே இல்லை, பேசுகிறது எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்வதி கமருதீன் தான் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய பிஆர் கிடைக்கணுமா அவங்களுக்கு? ஆனால் இதில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா, பார்வதி கமருதீன் பண்ண வேலைக்கு வந்து திட்டு கிடைச்சது வந்து அமித்துக்கும் வினோதுக்கும் தான். அதாவது இந்த வாரம் யாரெல்லாம் பார்வை சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களாம் காலி தான், அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஹோஸ்ட் வந்து பேசியிருக்காரு. அமித்தை வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து கிழிக்கிறாங்க. பார்வை கூட இன்றைக்கி வந்து விட்டுட்டாங்க. யூஸ்வலாக கேட்குற கேள்வியெல்லாம் வந்து இந்த எபிசோடில் கேட்கவே இல்லை. இல்லைனா பார்வை எப்படிலாம் பேசுவாங்க உங்களுக்கே தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பார்வை எவ்வளவோ சேஃப்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க. இல்லைனா பார்வை கலாய்ச்சி தள்ளுவாங்க, திட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மைக்கை கட்டி வச்சுட்டு நீ பேசாமல் சும்மா இருமான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்வை வந்து ரெஸ்ட் இன்றைக்கி. நான் அப்படி தான் பார்க்குற மக்களே. ஏன்னா பாரு கூட சேர்ந்தவங்க யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து வெளுத்து வாங்கினாங்க. சாந்திரா, வினோத், அமித் இவங்க எல்லாரும் சேர்த்து வந்து விஜிஎஸ் வந்து கிழி வச்சுருக்காரு. ரம்யாவும் வந்து விட்டு வைக்கல. இந்த மாதிரி பாரு காமரை செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏன் தட்டி கேட்கல, நீங்கள் சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள தான் வந்து தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டு தானே? ஏன்னா அவங்களால ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணோம், அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? எல்லாரும் இது நார்மல் லைஃபாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு டீ இல்லை, காஃபி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க எதுக்கு போயிருக்காங்க இந்த ஷோவில்? நல்லா விளையாடுறதுக்கு தானே. இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கும் போது தான் வந்து பூந்து விளையாடணும். ஸோ அதை விட்டுட்டு பரவாயில்லப்பா அவங்களால போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்சி திருப்பிட்டு நடக்கிறாங்க. ஏதோ பர்சனலாக நடக்கிற சண்டை மாதிரி. இதெல்லாம் கேமில் நடக்கிறது தானே, எல்லாமே சுவாரஸ்யம் தானே. ஸோ என்ன பண்ணியிருக்கணும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இவங்களை 2 பேரும் வச்சு செஞ்சுருக்கணும். எங்கே செஞ்சாங்க? விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் தான் உங்களை எல்லாரும் வச்சு செஞ்சுருக்காங்க. அது கூட புரியாமல் உட்காந்துருக்கீங்களே நீங்கன்னு சொல்லிட்டு. இந்த எபிசோடில் ஃபுல்லாகவே வந்து விஜய் சேதுபதி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க மறைமுகமாக, பார்வதி கமருதீன் தான் விளையாடுறாங்க, இனிமேலாவது நீங்கள் தயவு செஞ்சு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. நடந்த எல்லா பிரச்சனையிலையும் வந்து 2 பேரும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி மற்றவங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறது? திவ்யா போட்ட சண்டை, அதுவும் கமருதீன் கூட. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் இவங்க 2 பேர் தாங்க இருக்காங்க. கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது வீட்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்களா? இல்லை, அமித்துக்கே வந்து ஷாக்கிங் ஆகுது. அடப்பாங்களா, ஒரு தடவையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, கேப்டன்சி நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க அமித் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கு பயமாக இருக்குது. எதுக்கு வந்து பயப்படுறாங்க? கேம் ஆட போனால் நல்லா போல்டாக விளையாடுங்க, மற்றவங்களுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாருமே? திவ்யா சண்டை அதை விட கேவலம். ஸோ திவ்யாவுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட் கொடுக்கணும். ஏன்னா 2 வாரமாக அந்த பொண்ணு ஏதோ கத்திட்டுருக்கு, யாருமே கவனிக்க மாட்டேன்றீங்க, யாருமே பேச மாட்டேன்றீங்க. சரி, கொஞ்சமாக தட்டி விட்டால் கூட அந்த பொண்ணு நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு ஓகே நீ பண்ணுமா நல்லா விளையாடுமான்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க திவ்யாவுக்கு இன்றைக்கி. அதே மாதிரி தான் வந்து அரோராவையும் வந்து சொன்னாங்க இல்லையா, அரோரா கிட்டலாம் வந்து சண்டைக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது போதும். அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் போதும். ஸோ ஹோஸ்ட் கையிலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக அட்டென்ஷன் கிடைச்சா, நான் நல்லா விளையாடுறேன் அதனால தான் வந்து என் பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விளையாட்டை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக எல்லாரையும் வந்து அப்படியே தட்டி கொடுத்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் உஷார் பண்ணி விடுறாங்க. அவ்வளோதான் நடந்தது. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பார்வதி கமருதீன் இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லை. எஸ்பெஷலி பார்வதி மைக் இல்லாமல் பேசுனது தப்பு தான். ஆனால் விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாங்கல்ல, நான் என்ன பேசுனேன்னு கேட்டேனா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம், அதுதான் நானும் வந்து சொல்கிறேன். அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், ஆடியன்ஸ். ஆனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ரூல்ஸை மீறாதீங்க, அதுதான் வந்து ஹோஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதிலே வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு, இதில் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரூல் மீறி இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை ஹைட்டு வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கணும். பாரு இல்லைன்னா பிக் பாஸ் காலின்னு பிக் பாஸ்க்கே தெரியும். ஆனால் பாரு வந்து நம்ம வெளியேற்றவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து நடக்குது. அதனால் மக்களை வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஏன்னா மக்களில் வந்து கொந்தளிக்கிறாங்க, அது எப்படி அவங்க 2 பேர் மட்டும் ரூல்ஸ் வயலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மக்களுக்காக வந்து சும்மா ஒரு கண்கட்டு வித்திய மாதிரி பண்ணியிருக்காங்க. தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, கேள்வி கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து ஒரே கல்லில் 2 மாங்க 3 மாங்க அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே போயிடுச்சு மக்களே. ஸோ பாருக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இனிமேல் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து
பாரும் கமருதீனும் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது அப்படியே போனால் சூப்பராக இருக்கும். ஸோ இனிமேல் தான் வந்து இந்த ஒரு மாதம் வந்து கேம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வெறியாட்டம் ஆடணும். அப்போ தான் வந்து பாரு வந்து வச்சு செய்வாங்க. பாரு வந்து ஃபயராக வந்து விளையாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்குறாங்க. அதனால் எல்லாரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி கமருதீனை தூக்குறதா இருந்தால் எப்போயோ தூக்கியிருக்கணும். இன்றைக்கே வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ரெட் கார்டு கொடுத்தா ஷோக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஷோட டிஆர்பி தான் வந்து கம்மியாகும். கண்டென்ட் இருந்தால் தானே அவங்க ஷோ வச்சு ஓட்டுவாங்க. இன்னொரு மாதம் ஓட்டணுமே. இவங்க இல்லைன்னா எப்படி எடுத்துன்னு போகிறது? இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் வந்து சேனல் சைடில் வந்து சரி பாரு ரோஸ் பண்ணலாம் எப்போவும் நடக்கிறதானு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா எப்போவும் நடக்கிறத விட கம்மியாக தான் இன்றைக்கி ரோஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னா எல்லா பிள்ளையுமே வந்து பாரு கூட விளையாடினவங்களுக்கு தானே போயிடுச்சு. வினோத், சாந்திரா, ரம்யா, அமித் இவங்க 2 பேருக்கு கம்மியான திட்டு தான் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் நம்ம உத்தமி அரோரா வேறு வந்து கோல் அடித்தாங்க பார்த்தீங்களா? திவ்யா கிட்ட சண்டை போடும்போது கமருதீன் சிரிச்சாங்கன்னு சொல்லும்போது அது எப்படி சிரிக்கலாம், கேவலமான செயலாம்னு சொல்லும்போது கமருதீன் கேட்குறாங்க, நீ என்ன டபுள் கேம் ஆடுறியா? நம்ம ஸ்கூல் டாஸ்கில் வந்து அமித்தை நம்ம கலாய்ச்சி சிரிக்கல, கண்ணை வேஷப்பட்ட போது நம்ம கலாய்ச்சி சிரிக்கல, அப்போல்லாம் இல்லாத அரோரா வந்து இப்போ என்ன அந்த சைடு போய்ட்டு அப்படியே அந்த கும்பலில் ஜாயின் பண்ணி வந்து நியாயத்தை கேட்குறது, நீயும் இந்த விஷயத்த பண்ணியிருக்கியே. இந்த மாதிரி பாயிண்ட்டாக வந்து கமருதீன் கேட்கணும். அந்த மாதிரி கமருதீன் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி எபிசோடு இவங்க 2 பேரும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க, சரி நம்ம ஷோ முடிச்சு வெளியே போய் பார்த்துக்கலாம். அந்த டிசிஷன் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த செகண்ட்லேயே வந்து கமருதீன் வந்து இல்லை நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ பாரு சொல்கிறாங்க, இல்லை இது வந்து லூப்லேயே போயிட்டுருக்கோம், திருப்பியும் நம்ம வந்து பேசுவோம் பேச மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும், இது வேணாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் திருப்பியும் யோசிச்சு இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு டிசைட் பண்ணுறேன்னு கமருதீன் சைடு. ஸோ பாரு என்னடான்னா சரி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேரும் இந்த ஒரு டைமில் ஸ்டாப் பண்ணால் கேமுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. ஸோ இவ்வளோதான் வந்து இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.